2 hours ஆயிடுச்சுப்பா. நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணலாம். ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அவுரி பொடி போட்டுடலாம்ப்பா. இப்போ வந்து கிச்சன் சிங்கில் தான் ப்ளைன் வாஷ் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே பின்னாடி இருக்க வாஷ் மிஷின்லேயே வாஷ் பண்ணிவிட்டேன். டவல் கட்டிட்டு காய வச்சுட்டு அடுத்து அவுரி பொடியை போடலாம்ப்பா. நல்லாவே ஆரஞ்சாக ஒட்டி இருக்கு. சூப்பராக ஒட்டியிருக்கு, தெரியுதா? இதுக்கு மேலே நம்ம அவுரி பொடி கலந்து போடும்போது தான் இந்த ஆரஞ்சு முடியெல்லாம் பிளாக்காக மாறும். இப்போ வெயிலில் செம்மையாக இருக்குல்ல. சரி, நல்லாவே காயட்டும். துவட்டிட்டு நம்ம இது பண்ணலாம். நல்லாவே காஞ்சிருச்சு. இங்கே மட்டும் லைட்டாக ஒரு ஈரம் இருக்குது. நம்ம ரூட் டச்சப் தானே பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஈரமாக இருந்தால் பரவாயில்ல. முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. மருதாணி போட்டாலே எப்போவுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ வீக்கர் நேச்சுரல் ஹெனா போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பிளாக் ஆகிறதுக்காக அவுரி பொடி போட போகிறோம். இந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே போட்டுடுறேன். இப்போ இது கூட வார்ம் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து வைக்கவோ இது பண்ணவோ கூடாது. மிக்ஸ் பண்ண உடனே தலையில் அப்ளை பண்ணிடணும். இது கூட க்ளவுஸ்லாம் வரல. இது கூட க்ளவுஸ் வரல. நான் தனியாக உள்ளதை யூஸ் பண்ணுறேன். இது கூட க்ளவுஸோ ஹெட் கவரோ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இதோட ரேட்டே 75 rupees தான். சீப்பாக இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. வாங்க அப்ளை பண்ணிடலாம். இப்போ தலையை வந்து நல்லா வாரிக்கலாம். நம்ம மருதாணி போடும்போது கோணம் ஊச்சி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கோணம் ஊச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள். கையில் க்ளவுஸை போட்டுட்டு அப்ளை பண்ணிடலாம். மருதாணிக்கு க்ளவுஸ் வேணாம். மிஞ்சி பண்ண சூப்பராக அப்ளை பண்ணியாச்சுப்பா. கடைசியாக ஃப்ரண்ட்டில் லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு ஹெட் கவரை போட்டுடலாம். போட்டுட்டு 1.5 hours கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணலாம். தேவைப்பட்டால் ப்ளைன் வாஷ் பண்ணும்போது நீங்கள் கண்டிஷ்னர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கேன், நான் மருதாணி போட்டு ட்ரை, அவுரி பொடி போட்டு ட்ரைன்னா வேணும்னா நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஷாம்பு எக்காரில் கொண்டு ஷாம்பு மட்டும் போட்டுறாதீங்கப்பா. எதுக்கு கவர்னா அப்படியே